மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பாலா 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக ஒரு விழா நடைபெற்றது சென்னையில். அதில் சூர்யா, சிவகுமார்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த விழாவில் விக்ரம் அவர்கள் ஏன் கலந்துக்கல? ஏன்னா சேது படத்தின் மூலமாக தான் விக்ரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனார். ஒரு வளர்த்து விட்டவர் மறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விக்ரம் நோக்கி பலரும் கேள்வி எழுப்பினாங்க. இந்த சூழலில் வழங்கான் திரைப்படம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்கார் பாலா. அதில் வந்து ஒரு பேட்டியில் அர்ஜுன் ரெட்டி ரீமேக் பற்றி ஒரு கேள்வி வருது. அந்த படம் வந்து சேது படம் மாதிரியே தழுவல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னது. எங்கே அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அடுத்து விக்ரம் பற்றியும் விக்ரம் பையனை பற்றியும் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியே தவிர்த்துட்டாரு. கட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து முழுதாக ஓயலையா? இல்லை, இன்னும் அவங்களுக்குள்ள பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம டீட்டெயிலாக பேசணும். அது என்ன அப்படின்னா, சேது படத்துக்கு அப்புறம் தான் விக்ரமுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு. விக்ரம் வந்து ஒரு ஸ்டார் ஆனது வந்து சேது படத்துக்கு அப்புறம் தான். அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை சியான் விக்ரம்னு ரசிகர்கள்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. பெரிய நடிகர், அதாவது மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய நடிகராக வந்து விக்ரமை மாற்றினது பாலா தான். அந்த ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது பாலா தான். அதுக்கப்புறம் பிதா மகன்லேயும் விக்ரமை யூஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதாவது வந்து விக்ரமுடைய லைஃப் டைமில் செய்ய முடியாத ஒரு கேரக்டரை கொடுத்து, ஒரு வெட்டியான் கேரக்டர், அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கேரக்டர் தேசிய விருது கூட அதில் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். தேசிய விருது கூட அதில் கிடச்சிச்சு. விக்ரமோடைய லைஃப் டைம் கேரக்டர் அதில் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தது பாலா தான். இந்த விக்ரம் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லாரும் அறியப்படுற நடிகராக இருக்காருன்னா அதுக்கு பாலா தான் காரணம். ஆனால் விக்ரம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்பு வந்து நான் விக்ரம் மேலே தான் சொல்லுவேன். என்ன தப்பு அப்படின்னா, பாலா வந்து ஒரு டைப்பாக படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், சேது, நந்தா, பிதாமகன், அப்புறம் நான் கடவுள், பரதேசி, எல்லா படமும் எடுத்து பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல்டில் படம் பண்ணக்கூடிய ஒரு நேட்டிவிட்டியோட மனுஷன். நேட்டிவிட்டின்னு அதை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அவர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அவர் வேற ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த தமிழ் சினிமாவில் வேற என்னமோ சொல்ல வரணும் அப்படின்னு. இப்போ பாரதிராஜா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் வாசனை சார்ந்த கிராமத்து படங்கள் சொல்லிட்டு வந்தார். இப்போ மகேந்திரன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேற மாதிரி ஒரு ஜேர்னலில் படம் சொல்லிட்டு வந்தார். இப்போ பாலச்சந்தர் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ராமா மாதிரி மிக்ஸ் பண்ணி நீர்க்குமிழி அது இதுன்னு நிறைய படங்கள் வேற ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு. பாலாவை பொறுத்த வரைக்கும் இவர் வேற மாதிரி ஒரு கிரியேட்டர். அதை இவரை வந்து யாரோடையும் நம்ம சேர்க்க முடியாது. இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரஃப் அண்ட் டஃப், ஒரு அரகண்டான ஒரு மேட்டரை தான் அவர் கையில் எடுக்கிறார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சேதுவில் ரொம்ப அழகான ஒரு காதல் ஜோடியாக ரெண்டு பேரையும் காமிச்சிட்டு வருவார், விக்ரமையும் அந்த பொண்ணையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி செகண்ட் ஹாஃபில் அப்படியே விக்ரம் வந்து மொட்டை அடித்து மெலிய வச்சு கருப்பாக மையெல்லாம் பூசி ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விலங்கை போட்டு கட்டி உன் கத்தி அந்த அதுக்குள்ளே அந்த போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கலேபரமே யாருமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுத்து காட்டலை. அப்படி ஒரு படம் வந்ததுனால தான் அந்த விக்ரம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு படங்கள் பார்த்ததில்லை. அப்படி ஒரு ஜேர்னலில் படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் தான் பாலா. இப்போ நந்தா படம் எடுத்துக்கங்களேன், ஒரு தாய் கையில் ஒரு வாய் சோறு சாப்பிடணுன்னு ஜெயிலேருந்து வராரு. அந்த தப்புக்கு எவ்வளவோ வருத்தம் தெரிவிக்கிறார் சூர்யா. ஆனால் அதை வந்து கடைசி வரைக்கும் மன்னிக்கவே இல்லை அந்த தாய். கடைசியில் வந்து அதே மகனுக்கு விஷம் வச்சு சோறு ஊட்டி விட்டு சாகடிச்சிடறாங்கிறது தான் கதை. இந்த மாதிரி கதைகள் அதான் நான் சொல்கிறேன்ல, அதை வேறு மாதிரி ஒரு கோணத்தில் யோசிக்கக்கூடிய டைரக்டர் சார். அவர்கிட்ட போய் அந்த அர்ஜுன் ரெட்டின்னு தெலுங்கில் ஓடின மிகப்பெரிய வெற்றி படம் அது, அந்த வெற்றி படத்தை கொண்டு வந்து இங்கே வந்து விக்ரம் தன்னுடைய பையனை வச்சு எடுக்கணும் அப்படின்னா வேறு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு மாடர்னாக ஒரு டைரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் மேனன் மாதிரி ஒரு டைரக்டரை கூப்பிட்டு இந்த படம் நீங்கள் என் பையனை வச்சு பண்ணுங்கள், இது அப்படியே ரீமேக் பண்ணுங்கன்னா அவர் அழகாக ப்ரீஸியாக லவ்வை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கௌதம் மேனனுக்கு தெரியும். அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு, சக்ஸஸும் ஆகிருக்கும். ஆனால் பாலாக்கு வேற சொன்னால் லவ்வை கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முரட்டுத்தனமாக தான் பாலாக்கு சொல்லி பழக்கம். அதாவது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பரதேசி லவ் பார்த்துக்குங்க, இல்லைன்னா வந்து ஒரு பிதாமகனுடைய லவ், அந்த சங்கீதாக்கும் விக்ரமுக்குள்ள லவ்வை பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ஒரு முரட்டுத்தனமாக ஒரு சின்ன ஒரு இது ஒரு இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு இறுக்கம், ஒரு இது இருக்கும் அந்த லவ்க்குள்ளே. அந்த மாதிரி தான் அவர் சொல்ல முடியும். அவரை கூட்டிகிட்டு போய் இப்படி மாடர்னாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏகப்பட்ட அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் ரெட்டியில் ஏகப்பட்ட பெண்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ளே பாய் மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி ஸ்டைலாக காலில் பைக்கை தூக்கி போடுறது, அப்படி ஸ்மோக் பண்ணுறது, வேறு விதமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்கிட்ட பாலாட்டை கொடுத்தோன்னே அவருக்கு என்ன எடுக்கணும்னே தெரில. முதல்ல ரீமேக் சப்ஜெக்டை பாலாட்டை விக்ரம் எடுங்கன்னு சொன்னதே தப்பு.
நான் விக்ரம தான் குறை விக்ரம் சொல்லுவேன். அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வச்சிருப்பாரு, நம்மளோட கேரியரோட முக்கியமான படத்தை வந்து பாலா அவர்கள் தான் கொடுத்துருக்காரு சேது படத்தை. ஸோ அவருடைய பையனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் பாலா மூலமாக அறிமுகமானா அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா துருவ விக்ரமே பார்த்தீங்கன்னா பாலா மாமா பாலா மாமான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு இல்லையா பாலாவும். ஸோ அந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்கலாம் இல்லையா. இல்லை பாலா மாமா, பாலா மாமா அதெல்லாம் விடுங்க சார். இதெல்லாம் சினிமாவில் பாலா மாமா, பாலா மாமான்னு சொல்கிறது, அப்புறம் விக்ரம் வந்து பாலா மச்சன் சொல்கிறது, அப்புறம் வந்து தேவையில்லைன்னா மாமாவை வந்து மாற்றிட்டு போகிறது, இதெல்லாம் சினிமாவில் சகஜம். அதை விட்டுருங்க, அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். அவர் மாமான்னு கூப்பிட்டாரா, மச்சான்னு கூப்பிட்டாரா? விக்ரம் மேல தவறுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த விக்ரம் மேல நம்பிக்கையில வச்சு. மறுபடியும் சொல்றேன், விக்ரம் மேல தவறு. நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா யார் மேல என்ன நம்பிக்கை வைக்கணும்னு இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்போ வந்து பாலா வந்து எப்படிப்பட்ட டைரக்டர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்களே சேது, பிதாமகன் 2 படம் நடிச்சிருக்கீங்க. உங்களை கொண்டு போய் எப்படி அதை யூஸ் பண்ணாருன்னு தெரியும். உங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தான்னு தெரியும். அப்போ நீ அந்த மாதிரி கதை, நீங்க ஒரு கதை பண்ணி என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அந்த படத்துல நான் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னா, பரதேசி வந்து அதர்வாக்கு கிடைச்ச மாதிரி ஒரு படம் கிடைச்சிருக்கலாம். பரதேசி பெருசாக ஓடலைன்னா கூட அதர்வாக்கு பெரிய பேர் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு பேர் வந்து துருவ விக்ரமுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ரீமேக் படத்தை வாங்கிட்டு வந்து இதை எடுத்து கொடுங்கன்னா, அது ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது பாலா. பாலாவை பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸ் எடுக்கிற டேரக்டரும் கிடையாது, அவர் ஜெராக்ஸ் மிஷினும் கிடையாது, அவருக்கு அந்த மாதிரி எடுக்கவும் தெரியாது. டக்குன்னு ஜெராக்ஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இதில் என்ன பண்ணலாம், இதை என்ன புதுசாக சொல்லலாம், இந்த பையனை எப்படி காட்டலாம், அந்த படத்தில் இல்லாத விஷயங்கள் இதில் என்னன்னு சொல்லலாம், என்னென்னமோ போட்டு குழப்பி அவருடைய ஸ்டைல்லாம் கொண்டு வந்து அந்த படத்தினுடைய சாயலும் வரணுங்கிறதுக்காண்டி ரொம்ப போராடி அது கச்சா முச்சான் ஆகிப்போச்சு. அதாவது வந்து நீங்கள் வந்து பொங்கலை கேசரியை வந்து புளியோதரை எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிரசாதமாக, உங்களுக்கு வடகறி மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வடகறி இல்லை, அது எதையோ ஒன்று 4-5 ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு சோறு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிப்போச்சு அந்த நிலைமை. அதனால் என்னை கேட்டிங்கன்னா தப்பு முழுக்க முழுக்க விக்ரம் மேலே தானே தவிர பாலா மேலே கிடையாது. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் பேசினார், அவர் எடுத்து கொடுத்தாரு. சரி எடுத்து கொடுத்தாரு, எடுத்து கொடுப்பார் நம்பிக்கை எல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் ஷூட்டிங்கில் போய் பார்த்துருக்கலாமே, தெரிஞ்சிருக்குமே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு. எதுவுமே செய்யாமல் கடைசியில் அந்த படத்தை ஸ்கிராப் பண்ணார். அப்போ பாலாக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். இவ்வளோ பெரிய உயரத்தை விக்ரம் கொடுத்தது யார்? அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் என்னை கேட்டிங்கன்னா. நான் என்னுடைய கருத்து அதுதான். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அதே அர்ஜுன் ரெட்டியை படத்தை வந்து ஏதோ ஒரு பேரில் எடுத்தீங்க, வேற ஒரு தெலுங்கு அந்த டேரக்டரோட அசிஸ்டண்ட்டை வச்சு எடுத்தீங்க, அது ஓடிடுச்சா? அதுவும் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ பாலாவோட படத்தையே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வெளிச்சமாவது கிடச்சிருக்கும். இல்லை அந்த படம் ரீமேக் வந்து சரியாக வரலன்னா திரும்பவும் ஏன் வேறு படம் கூட எடுத்துக்கலாம்லே, மறுபடியும் அதே படத்தை எடுத்தாங்க வேறு டைரக்டர் வச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஆமாம், அதே படத்தை எடுக்கிறாருன்னா அவர் மனசில் வந்து அந்த படத்தில் நம்ம பையனை ஜெயிக்க வைக்கலான்னு அவர் மனசில் பதிஞ்சு போச்சு. இது வந்து நல்ல ஒரு யூத் கேரக்டர், சின்ன பையன் துருவ விக்ரமை கொண்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஆடியன்ஸு போய் ரீச் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது பல கணக்குகள் சினிமாவில் தப்பாக போயிடும் சார். யாராலையும் கணக்கு போட்டு படமே எடுக்க முடியாது. சினிமா ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எது வந்து சக்ஸஸ் ஆகும், எது வந்து ஃபெயிலியர் ஆகுங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த சூட்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்குறவங்க எல்லாருமே சக்ஸஸ் படம் கொடுப்பாங்க, கொடுக்குறவங்க எல்லாருமே ஹிட் படம் படம். பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் ஃப்ளாப் படம் கொடுத்தது இல்லையா, பெரிய பெரிய நடிகர்கள் ஃப்ளாப் படம் கொடுத்தது இல்லையா, என்ன சொல்லுங்கள், சிவாஜி கணேசன் கொடுத்தது இல்லையா, இல்லை எம்ஜிஆர் கொடுத்தது இல்லையா, ரஜினி கொடுத்தது இல்லையா, கமல் கொடுத்தது இல்லையா, இல்லை விஜய் கொடுத்தது இல்லையா, அஜித் கொடுத்தது இல்லையா, சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு எந்த விதமான ஃபார்முலாக்கும் சினிமாவை நம்ம அடக்க முடியாது. நான் வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருந்தன்மையான மனுஷனாக நடந்துக்கிட்டார். அன்னைக்கு 25க்கு சூர்யாவுக்கும் வந்து பெரிய பொருட்செலவு இழப்பு. என்ன, அந்த வணங்கான் படத்தை சூர்யா 2D தான் தயாரித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் வந்து பாலா வந்து சூர்யாவை நடத்தின விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சூர்யாவுக்கு உடன்பாடு இல்லை. வேறு ஏதோ அவர் எடுக்கிறாரு. அன்னைக்கு சூர்யா வேறு ஒரு ஸ்டைலில் இருந்தார் ஆர்டிஸ்ட்டு, இன்றைக்கி வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. அவர் வந்து பாலா படத்தை பண்ணலான்னு நினச்சாரு, தப்பு கிடையாது, பாலாவும் அவர் வச்சு பண்ணார். ஆனால் அதே பழைய சூர்யாவாக நினச்சி எல்லாருக்கும் முன்னாடி செட்டில் ஸ்பாட்டில் டே போடா ஓடுறா வாடா சூர்யா டே வாடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது வந்து ஒரு 200 பேர் இருக்கிற யூனிட் சார். அது மட்டும் இல்லை, ஒரு 400-500 பேர் நிற்கிற பப்ளிக்கில் ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி ஒரு டைரக்டர் கூப்பிட்டு பண்ணார்னா அந்த ஹீரோ வந்து ஹர்ட்டாக தான் செய்வார். அவர் ஏன்னா அந்த ஹீரோ வந்து உங்களை விட ஜாஸ்தி வளர்ந்துட்டார். அதை நம்ம ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் செய்யணும். நீங்கள் உங்களோட தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கும்போது டே சூர்யா டே அதை எடுத்துக்கொடுறா
என்னடா பண்ண அப்படின்னு பேசுகிறது வேற விஷயம். ஆனால் ஒரு பப்ளிக்கில் பேசுகிறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் சூர்யா வந்து பெருந்தன்மையாக அதெல்லாம் மறந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாலாவோட கட்டி அணைச்சு அதில் வந்து உள்ளுக்குள்ள மனக்கசப்பு இருக்கலாம். பாலா தான் வெளில வந்ததா நீங்க சொல்றீங்க. ஆனா பாலா அவர்கள் பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பேசுனோம். இது இனிமே செட் ஆவாது. நீங்க வந்து வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்க. அப்படிங்கிற முடிவுல சுமூகமா தான் வெளில வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது கரெக்ட்டு தான். அவர் சொல்றாரு, அவரு அந்த பேட்டியில சொல்றாரு. ஆனா, எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ரூ. 8,00,00,000 பணத்த ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுட்டு, சொந்த படம் எடுக்கிறேன்னு பாலாவ நம்பி குடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட்ட வந்து அவரே டிராப் பண்ணுவாரா? ஒரு ரூ. 8,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் ஆனதுக்கப்புறம். ஏன் டிராப் பண்றாருன்னு ஒரு காரணம் இல்லாம டிராப் பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எடுக்க முடியல. கன்னியாகுமரி மாரி ஒரு இடத்துல வந்து சூர்யாவ வச்சு எடுக்க முடியல. அவரு பெரிய ஹீரோவா மாறிட்டாரு. பப்ளிக் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட், ஓகே. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இதே சூர்யாவ கொண்டு போய் வைசாக்ல எடுக்கலாமே! இதே சூர்யாவ கொண்டு போய் நார்த் இந்தியால எங்கேயாவது எடுக்கலாமே! வேற ஏதோ ஆந்திரா பக்கமோ, இல்ல வந்து கேரளா பக்கமோ எடுக்கலாமே! லொகேஷனே இல்லையா? இந்த லொகேஷன் விட்டா இன்னொரு லொகேஷன்ல ஷூட் பண்ண முடியாதா? இதே மாரி ஒரு லொகேஷன வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்தில செட்டு போட்டு எடுக்குறாங்க. இல்லையா? இதானே உண்ம. அப்ப நீங்க எங்கேயாவது வச்சு சூர்யாவ எடுத்துருக்கலாமே! பாலா செட்டு போட்டு எடுக்க விரும்பாத டைரக்டர். அது உண்மதான். அப்ப நீங்க நேச்சுரல் லொகேஷன்லயே, லைவ் லொகேஷன்லயே வேற ஸ்டேட்டுக்கு போய் எடுத்துருக்கலாமே! நீங்க ஏன் படத்தையே நிறுத்தணும்? இது வேற வேற காரணங்கள் சார். ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு அவங்களா ரிவீல் பண்ணா தான் தெரியும். ஆனா அந்த கசப்ப மறந்து அன்னைக்கு அந்த மேடைக்கு வந்து அவரு ஒரு தங்கச்சங்கிலி போட்டு எங்க அண்ணன் பாலான்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாரு பார்த்தீங்களா? அவர் வந்து அந்த விழாவ கலந்துக்கிட்டு பெருமை சேர்த்தாரு பார்த்தீங்களா? அது சூர்யாவோட பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை சூர்யாவுக்கு ஏன் வந்துச்சுன்னா, நம்மள வந்து நந்தா மூலமா ஒரு வெளிச்சம் குடுத்த இயக்குனர் வந்து பாலா தான். பிதாமகன் அடுத்து ஒரு படத்துல நம்மள போட்டு அடுத்த உயரத்துக்கு கொண்டு போனது பாலா தான். அந்த பாலாக்கு ஒரு நன்றியா நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வந்தார் அந்த மேடைக்கு. இதே நன்றி விசுவாசம் விக்ரம்க்கு இருந்திருக்கலாம். ஆனா இல்ல. அது வருந்தத்தகுந்த விஷயம் தான். சரி, நம்மள இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தினவரு, பரவால்ல. சில லட்சங்கள், கோடிகள் நஷ்டமானா என்ன? ஒரு ஃபாரின் கார் வாங்குறாங்க சார் 8,00,00,000க்கு. ஒரு சில நஷ்டங்கள் நஷ்டமானா என்ன? நம்ம வந்து அந்த விழால கலந்துருக்கலான்னு பெருந்தன்மையோட விக்ரம் வந்திருக்கலாம். சூர்யாவுக்கு இருந்த பெருந்தன்மை விக்ரம்க்கு இல்ல. அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேல ஃபாரின்ல கூட இல்லையா? அவர் சென்னையில தான் இருந்ததா ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு. சென்னையில இருக்காரு. இல்ல சார். புரோகிராம் வந்து திடீர்னு அ த ம சென்னையில வந்து டிசம்பர் மாசம் போய் இந்த மழையோ, வெள்ளமோ கிடையாது சார். இது ஆல்ரெடி வந்து திட்டமிட்ட புரோகிராம் இன்னைக்கு தேதியில இங்க நடக்குதுன்னு. அதுக்கு ஃபாரின்லயே இருந்தா கூட விக்ரம் நெனச்சிருந்தா வந்திருக்கலாம். வர விரும்பலைங்கிறது தான். அது ஃபாரின்ல இருந்தாரா, லண்டன்ல இருந்தாரா, இதெல்லாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். அவ்வளோதான். என்னைய கேட்டீங்கன்னா சொல்லுவேன். அதான் சொல்றேன்ல, சூர்யாக்கு இருந்த பெருந்தன்மை விக்ரம்க்கு இல்லை. அதேபோல அந்த பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, விஜய் தொடர்பான ஒரு சர்ச்சை. ஒரு சினிமா விழால வந்து விஜய் வராரு. பாலா அவர்கள் உட்கார்ந்திருக்காரு. எல்லா முன்னணி நடிகர்களும் எந்திக்கிறாங்க. இவர் எந்திக்கல. அந்த கேள்விய கேட்கும்போது, விஜய் வந்து என்னையோட சின்ன பையன் தான். எதேர்ச்சையா நடந்தத வந்து ஊடகங்கள் தான் பெரிதா பேசிட்டாங்க. நான் வந்து விஜய வந்து அவமதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அப்ப எனக்கு இல்ல. அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, விஜய் யாரு என்னோட சின்ன பையன் தானே அப்படிலாம் பேசியிருக்காரு இல்லையா? அத எப்படி பார்க்குறீங்க? டைரக்டர் பாலா கருத்துல நானும் உடன்படுறேன். அவரு எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னா, அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சார். இப்ப வயசுல மூத்தவங்க கூட ஒரு நடிகர் வந்துட்டா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது அவங்களுடைய சாய்ஸு. பாலா வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. நான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல, பாலாவ நெறைய பேர் ஷேடிஸ்ட்டு, அவர் வச்சு பழி வாங்குவாரு, இந்த மாரிலாம் சொல்றாங்க. அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஆங்கிள்ல பார்க்கணும். இவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். எப்படி தன்னோட படங்கள வித்தியாசமா எடுத்து காமிக்கிறாரோ, அது மாரி இவரோட பெர்சனல் கேரக்டருமே கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் தான். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஏன் எந்திரிக்கணும்? என்ன நெசசிட்டி? விஜயால பாலாக்கு என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் இல்ல. ஏதாவது நடந்திருந்தா கூட அவர் எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதே சிச்சுவேஷன், பாலா உட்கார்ந்திருக்காரு. எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இளையராஜா வராருன்னு வச்சுக்கங்க. அங்க பாலா எந்திரிக்கலைன்னு வச்சுக்கங்க. அத நம்ம தப்பா பேசலாம். அவருடைய வயசு என்ன? பாலாவுடைய அனுபவம் என்ன? பாலா எந்திரிக்காம உட்கார்ந்திருக்கான்னா, அப்போ பாலா திமிரான ஆளுன்னு நம்ம சொல்லலாம். இது விஜய்ங்கிறவரு அவர் சொன்ன மாரி பல மடங்கு சின்ன வயசு. பாலாவை விட. அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். தளபதியா இருக்கலாம். நாளைக்கு நம்ம நாட்ட ஆளப்போற சிஎம்மா கூட மாறலாம். எது வேணா இருக்கலாம். ஆனா, பாலா என்ன நெனைக்கிறாரு, நான் ஏன் எந்திரிக்கணும்னு நெனைக்கிறாரு. இது அகம்பாவம்லாம் நெனைக்க முடியாது. அவருடைய கேரக்டர். சில பேர் அப்படி இருப்பாங்க. அப்படி ஒரு டைப்பான ஆளு தான் பாலா. அதேபோல அந்த பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, சேது படத்துல வந்து நான் சம்பளம் வாங்காம நடிச்சிருப்பேன். உடனே ஹரியால வந்து அப்போ நந்தா படத்த சம்பளம் பத்தி கேட்கும்போது, அதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லாம, அது டாலர்ஸ்ல வந்தது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. நம்மளே வந்து கடந்த பேட்டியில வந்து நந்தா படத்துல ஏற்பட்ட நீங்க அனுபவத்த பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? அவரோட அந்த பதில நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அப்ப சேது படத்துல சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த தயாரிப்பாளருக்கு முதல் படம்.
ஏகப்பட்ட செலவாகி போச்சு அந்த படத்தில். நான் தான் சொன்னேன்ல, பாலா வந்து ஒரு கிரியேட்டர். அதாவது வந்து தான் நினைக்கிறத உருவப்படுத்தி கொண்டு வரணும். அதில் 1000 சிரமம் இருந்தாலும் அதை வந்து மேற்கொண்டு அதை கொண்டு வரணும். நம்ம நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் படத்தில் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில டைரக்டரில் பாலாவும் ஒரு டைரக்டர். பாலாவோட திறமை பொறுத்த வரைக்கும் நம்ம 1% கூட குறைச்சு மதிப்பீட்டுலாம் பேச முடியாது. தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த டைரக்டர் பாலா. இந்த இடத்துல அதையும் நம்ம பதிவு பண்ணணும். ஆனால் அந்த படத்தில் அவருக்கு சம்பளம் கிடைக்காம போயிருக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். அது விட்டுருங்க. சில முதல் படங்களுக்கு சில பெரிய இயக்குனர்களுக்கெல்லாம் சம்பளமே இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை சிறிய சம்பளங்கள், அதாவது 1,00,000 50,000 20,000லாம் கூட கிடைச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அடுத்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவான சம்பளம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அது வந்து அவர் சொல்ல விரும்பலையோ என்னமோ, நமக்கு அது தேவையில்லை. சம்பளத்தை சொல்லணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? அதனால் அது தேவையில்லை. அவர் சொன்னதில் என்ன அந்த மலுப்பெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஒரு பதில், டாலர்ஸில் கொடுத்தாங்க அதுன்னு. அப்படி சொல்லாமல் நான் சொல்ல விரும்பலேன்னு டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான். இதுப்பா பாலாவை பற்றி வைக்கிற விமர்சனம் என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிப்பார், சக நடிகர்களை வந்து அடிப்பார், ஒழுங்காக நடிக்கலைன்னு அடிப்பார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இதற்குமே கேள்வியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகா ஒரு நடிகர் இருந்தாங்கன்னா, நீ எப்படி அழகாக இருக்கலாம், நான் உன்னை அழுக்கா மாற்றுறேன், அது வந்து பாலாவுக்கு ஒரு ஈகோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் அவர் சுற்றி வந்தது. அந்த சர்ச்சைக்கு அவரே பதில் சொல்கிற மாதிரி குறிப்பாக வந்து வேதிகா வச்சு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது பரதேசியில் வந்து வேதிகா ரொம்ப அழகான வெள்ளையான ஒரு பொண்ணு, நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து நீங்கள் நடிக்க வைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதே கலரில் இருக்கிற ஒரு பொண்ணு நடிக்க வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்குமே ஒரு பதில் ஒரு கன்வின்சிங்காக சொல்லியிருந்தார். ஒரு எனக்கு தேவை வந்து ஒரு பல்கான ஒரு கால் ஷீட்டு, அது வந்து வேதிகாட்ட தான் கிடைச்சது, வேறு யார்ட்டையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே பாலா அந்த மாதிரி தான் பண்ணுறாரா, வேணும்னே பண்ணுறாரா, இல்லை கதைக்கு தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறாரு நினைக்கிறீங்களா? பாலா வேணும்னே பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டியை பார்க்குற வரைக்கும் பாலாவை பற்றி நிறைய பேர் வந்து வச்சுருந்த ஒரு இமேஜ் இந்த பேட்டிக்கு அப்புறம் நிச்சயமாக மாறி இருக்கும். காரணம் வந்து ரொம்ப வெளிப்படையாக சில விஷயங்களை ரொம்ப 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 ஓப்பனாக அவுட் ஸ்போக்கனாக பேசியிருக்கிறாரு. யதார்த்தமாக பேசியிருக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விமர்சனம் ஆகிற மாதிரி இருந்தால் கூட, பொதுவான பேட்டி வந்து மொத்த பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா பேசியிருக்காரு. இப்போ ஒரு நடிகை எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம நடிக்க வச்சிட முடியாது சார். கருப்பா இருக்கிறாங்கங்கிறதுக்காண்டி அவங்கள கூட்டி வந்து ஃப்ரேமில் நிற்க வச்சு நீங்கள் நடிங்கன்னா நடிக்க முடியுமா? நடிக்கிற திறமை இருக்கணும், நடிகையாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் எதிர்பார்க்குற அந்த அந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக இருக்கணும். அதனால் வேதிகா வந்து நிறையா நாள் டேட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதனால் நான் அவங்கள யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ சங்கர் எடுத்துக்கங்க. பிரசாந்தை வந்து மார்க்கெட் இல்லாத போது ஜீன்ஸ் படத்தில் போடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட 2, 3 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணுங்கிறாரு. அப்போ அவைலபிளாக இருந்தால் உங்களை புக் பண்ணுறேங்கிறாரு. அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தானே சார். அப்போ பிரசாந்தை கொண்டு போய் ரெட்டை வேடத்தில் நடிக்க வச்சு அந்த ஜீன்ஸ் படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவர் பெரிய மார்க்கெட் ஆனார். அதனால் பாலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு அவர் எல்லாரையும் அசிங்கமாக காட்டுறாருங்கிற இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் ஒத்துக்கிறேன். அது அவர் அதான் நான் சொன்னேன்ல, இவர் ஒரு வித்தியாசமான ஆள். அவருடைய சிந்தனைகளே வித்தியாசமான சிந்தனைகள். அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் மூடி செம்பட்டையாக இருக்கணும், இல்லை வந்து காதை வெட்டணும், இல்லை மூக்கை வெட்டணும், இல்லை கண்ணை குத்தி விடணும். இப்போ வந்து இதில் வந்து அவானிவனில் பார்த்தீங்கன்னா, விஷாலை வந்து அப்படி மார்கன் மாதிரி ஆக்கி விட்டு கடைசியில் மார்கன் மாதிரி ஆக்கிட்டாரு. அதெல்லாம் சிலதெல்லாம் செய்கிறாரு. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவருடைய கேரக்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு உள்ள ஆர்டிஸ்ட்டை அப்படி மாற்றுறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவருடைய குரு பாலு மகேந்திரா அவர்கள் பற்றி கூட நிறைய விஷயங்கள் இந்த பேட்டியில் பேசியிருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பாலு மகேந்திரா வந்து நான் என்னோட இதுக்கு மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் மாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அவர் எந்த ஆங்கிளில் அது சொன்னார்னு நினைக்கிறீங்க? அது ஏன்னா அது விமர்சனமாக மாறி இருக்கு தப்பான விதத்தில். அது என்ன ஆங்கிளில் அவர் சொன்னார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பாலு மகேந்திரா சார் வந்து அதை டீட்டெயிலாக சொன்னதும் தெரியும். பாலுமகேந்திரா சார் வந்து இவர் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்ட லேட்டாக போயிருக்கிறார் ஆஃபீஸ்க்கு. அப்போ எல்லா அசிஸ்டன்ட்ஸு ஆளுங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. ஆஃபீஸில் வச்சு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுருக்காரு. பாலா அப்படின்ட்டுருக்காரு. பாலுமகேந்திரா சார் ஒன்று சொல்லுவேன், உனக்கு காலையிலே சீக்கிரமாக வந்து ஆஃபீஸெல்லாம் கூட்டி பறித்து தொடுக்கி ஒட்டடையெல்லாம் அடித்து வைக்கணும்னு தெரியாதா? இது கூட உனக்கு தெரியாதா? என்ன வேலை பார்க்குற நீனு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். அந்த ஆரம்ப காலத்தில் இவருக்கு வந்து அது பெரிய இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து அந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, நான் எப்படி வளர்ந்த விதம், நான் வாழ்ந்த விதமே வேறு அப்படிங்கிறாரு. அதான் சார், அவருக்கு ஒரு திமிர்த்தனம் இருக்கத்தான் சார் செய்யுது பாலாக்கு. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம். ஒரு திமிர்த்தனம் பாலாக்கு உண்டு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அது வந்து அவருக்கு ஈகோவை தட்டி விட்டுருச்சு. என்னடா இப்படி பேசிட்டாங்களே எல்லாருக்கும் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் அவருக்கு அந்த நிமிஷத்தில் அவர் நினச்சாராம், இந்த டைரக்டர் பாலு மகேந்திராவை என்னைக்காவது ஒரு நாள்
வரும், அந்த நாளை நான் வர வைப்பேன். அன்னைக்கு வந்து என்னுடைய கண்ட்ரோலில், அதாவது என்னை டிபெண்ட் பண்ணி அவரை நான் படம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு தெலுங்கு படத்தில் அவர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரே நேரத்தில் விலகி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த நாள் அன்னைக்கு தான் வந்துச்சு. அப்போ வந்து பாலா இதை பண்ணு, பாலா அதை பண்ணு, பாலா இதை பண்ணிடுவியா, பாலா அதை பண்ணிடுவியா அப்படின்னு என்னை கேட்டு கேட்டு செஞ்சார். அந்த பாலு மகேந்திராங்கிற பெரிய டைரக்டர் என்னை கேட்டு கேட்டு செஞ்சார். இதை நான் அன்னைக்கு நினச்சேன், அதே மாதிரி செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வெளிப்படையாக வேற சொல்லியிருக்கிறாரு. இது எந்த ரகத்தில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதாவது வந்து அதான் சொன்னேன்ல, இவர் ஒரு வித்தியாசமான ஒரு தனிப்பிறவின்னு தான் நம்ம சொல்லணும். அதான் கடைசியாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ரைட் சார். இயக்குனர் பாலா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.